ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ லான்ச் தான் பார்க்க போறோம். அது எந்த படத்தோட ஆடியோ லான்ச்? அறம் செய்ன்ற படம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. அதை தொடர்ந்து இந்த படத்துல நடிச்சவங்க யாரெல்லாம்னா வயல்வாள் ரங்கநாதன், ஜாக்வார் தங்கம், திருச்சி சாதனா போன்ற நிறைய நடிகர்கள் இந்த படத்துல இருக்காங்க. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய விஷயங்கள் இந்த ஆடியோ லான்ச்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பத்திலாம் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏங்க இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டா இருக்குல்ல. இல்ல பரவாயில்ல விடுங்க. இப்ப கேக்குதா எல்லாருக்கும்? திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே, சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு அரசியல் சம்பந்தமாக எல்லாமே ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறம் செய் படத்தில் மிதிச்சிட போகிற இது வேற கத்த போகிறார். ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது. என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சார் எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனால் அப்படி பர்சனலாக பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்று தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லிடுவது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கடைசியாக நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் 2 பேரும் என்னை நடிக்கிறியான்னு கேட்டாங்க. ஜீவா சார், இந்த ஜீவா அதான் 2 பேர் கேட்டாங்க, எப்படிம்மா இந்த கேரக்டர் ரோலில் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு நான் கேட்டேன். இது ஒன்லி நடிப்பு தானம்மா, இந்த அறம் செய் அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் அதை சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் நான் எடுக்கிறேன். அதனால ஸோ உனக்கான கேரக்டர் ரோலை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் வீடியோவாக நீங்கள் ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு டைலாக்ஸ் எனக்கு நிறையவே கொடுத்தாங்க. அதை பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை நான் நடித்து கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்கிறது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த படம் தான், அரம்சை படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அரம்சை. அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு ஓடுது. என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் சொல்கிறதுனால, உங்கள் பேர் என்ன சார்? குணாஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்கே ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நீங்கள் கத்த, நாங்கள் கேட்க, இவ்வளோதான். எல்லாருமே கத்தணும் உங்கள் மாதிரி கோரஸா, இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல உங்க வாயை தானே பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்க பேச விடலை. ஸோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு, மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழே போய் ஏதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேர் தெரியல, ஜாக்கு வருதனா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு, ஏன் நம்ம மேடையில உட்காந்துருக்கையா அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தா அவரு சாதனா அப்படி யோட மேடையில வேற இருக்கனே கொண்டாடி இருக்கா சார், கொண்டாடி இருக்குன்னு தான் சொன்னார் அவரு, இல்லையா சார்? இல்லையா? ஓ சண்டை, ஐயோ என்கிட்ட உங்க கதை இழுத்துறீங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார். ஏன் சார்? ஐயோ அத்தி, சரிங்க சார். எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து, எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வரேம்மா. 3 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கதாநாயகி செல்வி. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். this could either get me like நான் ரொம்ப ப்ரைஸ் வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினச்சேன். இப்படி தான் நான் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஷோர் நான் என்ன சொல்கிறது. மேபி இட் இஸ் ரைட், மேபி இட் மைட் ஹர்ட் சம் சென்டிமெண்ட்ஸ். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, நான் ஒரு ஆக்டராக வாட் ஐ ஷுட் டூ, தட் இஸ் வாட் ஐ டிட். I can see they've done a fantastic job. So ரொம்ப நல்லா வந்திருக்கு. The output is really nice. I'm seeing it for the first time and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry ellar peru but I really respect you all and I'm glad you all came. அதுக்கு மேலே I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரம்சை இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர்,
பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவார், கத்துவார், டென்ஷன் ஆவார். பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன். அதெல்லாம் அந்த ஜீவாங்க, இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வகையில் நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க. இப்போல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடித்தா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, படத்தில் இன்னொரு அதின் ஒரு பையன், நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர், ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை இன்னும் போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன். எதுக்குன்னா, நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசிவிட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன், ஜீவாவை பற்றி. எனக்கு சொந்தக்காரர் அவர். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான். ஏன் விளையிட்டீங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளையிட்டீங்களா? ஓ, அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசை கிளிகளையும் கிழிச்சாரு. அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுகவை தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது, திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகைகள் ஜாஸ்தி. தெரியுமா உங்களுக்கு? சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதுதான்
பேசினா மட்டும் அது நண்டம்மா சொல்லி திருச்சி சார் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு, நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள், அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே இப்படி தானே அப்படின்ட்டு. ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவாவை பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகம் வரும், 25 வருஷம். அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் ஆக்சுவலாக ரஜினியுடைய ரசிகர், ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஓகே, அரம்சை படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அரம்சை படம் அண்ணன் சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, என்ன ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலாக நிற்கிற ஒரு அந்த ஜீவா சல்யூட் சார். உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார், நீ கவலைப்படாதீங்க. புரட்சித் தலைவர்லாம் 46 வயசுக்கு மேலே பெரிய டாப் ஹீரோ, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் 36 வயசுக்கு மேலே தான் டாப் ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் இப்போ எனக்கு 72 வயசு, இன்னும் நான் ஹீரோவை நடிக்கிறேன். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்பை நல்லா வச்சுங்க. நீங்கள் உடம்பு எப்பவும் பார்த்துருக்கணும், அப்படியே வச்சுங்க. அது மாதிரி நீங்கள் எப்போ வச்சுங்க. அதுமாதிரி குணாஜி அடித்து கலைக்கு விட்டு போயிட்டார். அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டார். டைமண்ட் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேலே நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்சை கேட்குறதுக்காக நாங்கள்லாம் ஆர்வமாக இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அந்த உட்காந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடித்து இன்னும் நிறைய படம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை தட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கே தைரியம் வேணும், நடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க, நடி நரம்ப நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு மேலே ஆஸ்பத்திரி தான் நிற்கும், ஆஸ்பத்திரியில் கியூவில் நிற்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஏன்னா அவனால் சாப்பிட முடியல. நேற்று என்னை தேடி மதுரையில் ஒருத்தர் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சார். எப்படிங்க சாப்பிட்டேன்? ஒழுங்கி இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்தில் இருந்த அமிர்தம்லாம் உள்ளே போய் உடம்பை இளமையாக வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வருஷம் நோய் இல்லாமல் இருக்கலாம்ல, அதை கூட இல்லாமல் யாருமே பார்க்கறதில்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு கிரக பிரசம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த வீட்டில் பெரிய டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5, இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்துட்டு போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்டில் படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம், எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அரம்சை படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்கே வரேன், வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா சரிங்க? என்னோட சின்னவரா? ஓகே. அவர் அற்புதமாக சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன், ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னார், நடிச்சு நம்பட வேண்டாம், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமோ கூட டேக் வாங்கலை, என்னமோ தெரில. ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிற பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் அவரை குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு, அவ்வளோதான். அவர் அந்த ஓகே. அது மாதிரி நீங்கள் அந்த அரம்சை பட குறிப்பை
நீங்க பத்திரிகையாளர் நினைச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாதாங்கிற உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கெல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்க தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க உயிரை எப்படி ராணுவம் எப்படி உயிரை துச்சமா மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமா நினைச்சு மக்களுக்காக செய்யற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ பத்திரிகை அடிச்சான், நான் பார்த்தேன் ஒரு இதுல அடிச்சான், நீங்க திருப்பி அடிச்சிருக்கணும். எவனா இருந்தா நாங்க திருப்பி அடிங்க, அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்க கூடாது, அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில கேட்டு தானே, நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா ஓ அப்போ நீங்க அடிச்சா அவங்கள திருப்பி அடிக்கணும் போட்டு, யாரு முதல்ல அடிக்கணும் அவனை திருப்பி அடிக்க விடலாம். ஏன்னா வாய் பிரச்சனை வேற அடிக்கிறது வேற இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப அக்கா வந்து ரொம்ப இதா இருக்காங்க, அக்கா ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க உங்க மேடத்துக்கு இவங்களுக்கு நான் போடல சார், போங்க போங்கம்மா, நல்லா பேசுனீங்களா அதுக்காக சொல்றேன், தமிழ்ல அழகா பேசுங்க, போங்க நீங்க போங்க போங்க. யாரோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இல்லை எனக்கு தாங்க அடிக்குது, என் ஃபோன் பின்னாடி இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு ஆனால் தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க, இல்லை என்னை விட நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ். அதான் ஓகே, யாரு விடுங்க சொன்னாங்க யாரு? சரி ஓகே. ஆனால் என் மண் என் நாடு என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்க, கன்னடத்தில் அன்னைக்கு போனால் தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க, அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிடும். ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்கள் பெரியப்பா வீட்டிலாம் 12வது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பக்கம்னா 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா. ஏன்னா குழந்தை பெக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி கிடையாது, ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானி தான் கத்துது, ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாதம் குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்பில் போட்டேன், அது அம்மாங்குது அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாதம் குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு 60 பேரை தாண்டி இறந்துருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளினி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நடிகர் பேச்சாளர்னு சொல்லிட்டீங்க, 3 நிமிஷம் முடிச்சா அது நல்லா இருக்காது. ஒன்று, நீங்கள் 1.5 நிமிஷம் மட்டும் ட்ரெய்லர் போட்டிருந்தீங்கன்னா நான் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவேன். நீங்கள் போட்டது ட்ரெய்லரில் ஒரு படமே போட்டிருக்கீங்க. பாலு சார், முன்னாடியே வந்துட்டேன். அன்னை தமிழை முத்தம் செய், அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது. அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாராயத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது. படத்தினுடைய தலைப்பு அறம் செய். குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்தில் பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள், வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம். படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது. ஒரு ஆகச் சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆகச் சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை. இதுதான் அறம்.
குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள் திருச்சி சாதனா பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பாக 4 பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சினேகன் அவர்களுக்கும் தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும் படக்குழுவில் பணிபுரிந்த அத்துணை பேருக்கும் இதெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் PRO யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் பெருதுளசி பழனிவேல் மற்றும் உள்ளிட்ட கரெக்டாவே ஆமா இதுல அரசியல் பண்ணாத புரட்சிகரமா அந்த அச்சுத்தாள்களை முடக்கினார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்ட்ரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது, விடுதலை பிறந்தது. அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமுல்படுத்தினார்கள். நம்முடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே, இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது, அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்து சென்சாரிலே யார் இருக்கிறா? பாசிச பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா இல்ல ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லைன்னா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கான, இந்த சினிமா துறைக்கானவன், அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்தவன் நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்திலே சென்சார் கூட இருக்கிறாது, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்து படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். நிறைய பேசணும், 2 விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை, நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போன அவன் ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பார்க்குது, அதான் ரசிகர்களும் நிறைய பார்க்குறாங்க, நான் முக கொண்டு. அது உள்ளபடி, அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதில் நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்துறதுக்கு தான் நான் சொல்றேன். இதை நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். நான் எல்லாரும் போய் படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இப்ப கள்ளச்சாராயம் 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம் என்ன? நீ நான் டீ விக்கிறவன், காப்பி விக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியலையும் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால
தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. அது எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் ஃபாத்திமா பரணாமன்ற பார்ப்பன ப்ரொஃபஸர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவிலிருந்து இந்த பிள்ளையை அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்கவே இல்லை? குடிக்கிற தண்ணியில பீயுங்க. வார்த்தை சொல்லும் போது எவ்வளோ அசிங்கமா இருக்கு, எவ்வளோ கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறியான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாடே உங்க இல்லைன்றான். டே என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை. அறம்னா என்ன? எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி விலகுகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை தொடங்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு. தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டியிருக்க கூடாது. இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். இதான் அறம். அறத்தினுடைய பண்பு என்ன? அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன? அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்தநாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசுறோம். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் என்னப்பா போமா முடிச்சிடும், நானே முடிச்சிடும். எனக்கு தெரியும், டியூரேஷன் தெரியும். நான் எல்லையை தாண்ட மாட்டேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம்.